யோவான் 1:12 போங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். புரியுதுங்களா? யாருடைய நாமத்தை? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன பண்ணாராம்? அதிகாரம் கொடுத்தார். ஸோ தேவனுடைய பிள்ளையா நீ ஆகணும்னா ஒரே ஒரு தான், அவரை என்ன பண்ணும்? விசுவாசிக்கணும். அவருடைய நாமத்தை என்ன பண்ணும்? புரியுதுங்களா? வேற எதுவும் நீ என்ன பண்ண தேவையில்லை. அடுத்த வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் யாரால பிறந்தாங்களாம்? தேவனாலே பிறந்தவர். நிறைய தடவை நான் உங்களுக்கு இந்த வசனம் பேசியிருக்கேன். ஆனால் இந்த தடவை எனக்கு அதை உட்காந்து தியானிக்கும் போதும் அப்படியே எனக்கு மெயிலாக என்ன பண்ணிச்சு, அப்படியே அந்த கூஸ் பம்ஸ் சொல்லுவாங்களே, அது எனக்கு அப்படியே என்ன வந்துச்சு. ஏன்னா அந்த சத்தியம் உனக்கு புரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் எந்த ஒரு தீங்கான காரியமும் வாழ்க்கையில் அணுகவே முடியாது. புரியுதுங்களா? இப்போது ஒன்றும் இல்லை, எனக்கு கால்லாம் பாதெல்லாம் குத்துது, இந்த சைடு இங்கே கை குத்துது, என்னவா இருக்கும் டாக்டர் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவார்? ஃபஸ்ட்டு என்ன கேட்பார்? சுகராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது என்ன கேட்பார்? கரெக்டாக சொல்லுங்கள், ப்ரில்லியண்ட்டாக சொல்லுங்கண்ணா. சுகர் இருக்குன்னா அடுத்தது என்ன கேட்பார்? யாரை இழுப்பார் உள்ள? உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்கா? உங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்கா? ஏன்னா உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இருந்தால் உனக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ எங்கேருந்து வர? உங்கள் அப்பாவுடைய ஜெனட்டிக்லேருந்து வர்றதுனால உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்கா? சரி, எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நல்லா தாங்க இருந்தாங்க, அப்போ தாத்தாவுக்கு எங்கே போயிடுவானுங்க? அடுத்தது போயிடுவார் தாத்தா பாட்டிக்கு. ஸோ ஏன்னா உனக்கு இருக்கிற ப்ராப்ளமை எங்கேருந்து பிடிக்கணும்? ரூட்டை உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து பிடிக்கணும். ஸோ இப்போ வர வியாதி, இப்போ வர காரியம், இப்போ பாருங்க, அண்ணனுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருந்தார் பாருங்களேன். அப்போ லங்ஸ் பிரச்சனைன்றாங்க, லிவர் ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்தால் இப்போ என்ன பண்ணுவோம்? உங்கள் அப்பாவுக்கு வந்திருக்குமா, உங்கள் தாத்தாவுக்கு வந்திருக்குமா? இப்படிலாம் இருக்கிறதுக்கான பிரச்சனை என்னென்னா, நம்ம எந்த வழியிலேருந்து வரோம்? நம்ம அப்பாவுடைய ரத்தம், தாத்தாவுடைய ரத்தம், இப்படி இருக்கிறது தான் யார்? மாம்சத்தின். ஸோ இப்படி இருந்த நம்ம என்ன பண்ணிட்டாராம் நம்ம ஆண்டவர்? அந்த தாத்தா பாட்டி வந்துச்சு பாரு, அந்த செயின்லேருந்து உன்னை உருவி எங்கே பண்ணிட்டாராம்? யாரோட வித்தில்? இயேசு கிறிஸ்துவோட வித்தில், பிதாவோட வித்தில் என்ன பண்ணிட்டாராம்? எப்படி பிறக்கலையாம்? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யார் அவர்கள்? அந்த வார்த்தை தெரிதா உனக்கு? யாரு? ஸோ தேவனால என்ன பண்ணியிருக்கோம்? பிறந்திருக்கோம். ஸோ இப்போ அண்ணனுக்கு ஆர்ட்டில் சின்ன ப்ராப்ளம். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கலாம். எங்கள் அப்பா யார் தெரியுமா? அவருக்கு ஆர்ட் பிரச்சனை இல்லை, அவருக்கு ஆர்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன பண்ணுவார்? சொல்லணும். ஏன்னா டாக்டர் ஆயிரம் என்ன பண்ணுவான்? சொல்லுவான். நேற்று பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு டைம் தான் கிடச்சிது நான் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ என் ஒய்ஃப் நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ ஒரு படம் போட்டாங்க, கான் சிட்டின்னு வந்திருக்கு, போய் பாருங்கள். அந்த படத்தில் அப்படியே ஒரு சீனாக காமிச்சிட்டு வரும்போது ஒரு சீன் மட்டும் நான் உட்காந்து கேர்ஃபுல்லாக பார்த்தேன் பாருங்களேன். பார்க்கும்போது அந்த யோகி பாபு முடியெலாம் வச்சுன்னு இருப்பார்ல, அவர் நடிச்சிருப்பார். அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்லுவாங்க? உள்ள ஒரு பயங்கரமான கேன்சர் அப்படின்றவாங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்காது? பணம் இருக்காது. அதுவும் இல்லாமல் 3rd ஸ்டேஜை தாண்டி என்ன பண்ணிச்சு, 4th ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு. இனிமேல் அதை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆனால் என்ன பண்ணணும்? ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஆப்ரேஷன் பண்ணால் ரிஸ்க்கு, ஆனால் அதுதான் ஒரே வழி. என்னையா சொல்கிறேன், இப்போ பண்ணுன்றியா பண்ண வேணான்றியா அப்படின்னு யோகி பாபு கேட்பான். ஏதாவது ஒன்று சொல்லு. இல்லை சார் பண்ணணும் தான், ஆனால் பண்ணால் ரிஸ்க்கு அப்படின்பான். அடப்பாவி, இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறேன்? முதல்ல காசை ரெடி பண்ணின்னு வா, அதை பண்ணாதான் உங்கள் அம்மாவை காப்பாற்ற
முடியும். அப்போ அவங்ககிட்ட காசே இருக்காது. அது ஏதோ வழியிலலாம் காசுலாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுவான். இந்த சோஷியல் மீடியாலாம் போட்டு எல்லாம் பணம் அனுப்புவாங்க, வந்துடும் ஆப்ரேஷன் பண்ணும்போது. அப்போ தான் அந்த டாக்டருக்கு அவனோட மேல் டாக்டர் ஃபோன் அடிப்பான், டேய் எந்த காலேஜில்டா படித்த, அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, டெஸ்ட்டு எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குதுடா அப்படின்றான். புரியுதுங்களா? அப்போ வந்து சொன்னேன், உன்னெல்லாம் உன் பேஷண்ட்லாம் பாவண்டா அப்படின்னு. அவன் பேசிட்டு பாருங்க, செம்மையாக எழுதியிருக்காங்க அந்த சீனை. அவன் பேசிட்டு, சரிங்க டாக்டர் இருங்க நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போன டெஸ்ட்டில் அது காட்டுச்சு, அது உண்மை. இந்த டெஸ்ட்டில் காட்டலை, இதுவும் உண்மை. ஏதோ ஒரு ஃபினாமினலாக உங்களுக்கு என்ன நடந்திருக்கு மேடம். அதனால் இப்போ உங்களுக்கு என்ன இல்லை, கேன்சரே இல்லை, யூ ஆர் ஃப்ரீ டு கோ. யோகி பாபு சொல்கிறான், இல்லை நீ சொன்ன பேரை நான் கூகுளில் போட்டு பார்த்தனே, அப்படி வந்தால் கொஞ்ச நாளில் செத்துருவாங்கன்னு போட்டிருந்ததே அப்படின்னா. கூகுளில் நீ சும்மா சர்ச் பண்ணினாலே நீ நான் 2 நாளில் செத்துருவேன் தான் என்ன பண்ணிப்போம் போடுவான் அப்படின்னு யார் சொல்கிறான்? அந்த டாக்டரே சொல்கிறான். ஸோ நான் சொல்கிறேன்ல, நீ டாக்டர் தான் நம்பணும், நான் தான் யார், நம்பிக்கையான ஆள் யார், இவர் தான் என்ன பண்ணார், தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்தவர். இப்போது உனக்கு டாக்டர் வர்றாரு, வந்து கேன்சர்ப்பா 4th ஸ்டேஜ், இன்னொரு 2 நாள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம்னா உனக்கு என்ன ஆகிடுது, 2 நாள்லாம் இல்லை, இன்றைக்கே செத்துடுறோம் ஆண்டவரே. அண்ணா சிரிக்கிறாரு, நம்ம இன்னைக்கே நான் போயிடுறேன், என்னை வந்து என்ன பண்ணுறேன் விட்டுருங்க அப்படின்னு. தம்பி ரிப்போர்ட்டு, அதாவது அந்த வடிவேல் சொல்லுவானே, தம்பி கல்ற உங்கள் அம்மா கல்ற அங்கே இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி. இது உன்னோட ரிப்போர்ட்டே இல்லை தம்பி. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ டாக்டர் ரிப்போர்ட்டை வேத வாக்காக எடுத்துனா அன்றைக்கே சோழி. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இப்படி இருந்த நம்மளை என்ன பண்ணிட்டாராம், புருஷனுடைய சித்தத்தினாலாவது, எந்த சித்தத்தினாலாவது பிறவாமல் எந்த ரத்தத்தினால பிறவும் எல்லாத்தையும் பிடுங்கி தேவனாலே, அவ்வளோதான் லைனை இங்கே பிடுங்கி என்ன பண்ணிட்டாரு, இங்கே சொருவிட்டார். இப்போ நம்ம எல்லாரும் யாரால் பிறந்தவங்க? அண்ணனுக்கு ஆர்ட் ப்ராப்ளம் இன்னும் இருக்குன்னு தான் சொல்லுவான், ஆனால் அந்த ஆர்ட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்றது யாருக்கு தெரியணும்? அவருக்கு தெரியணும். அவர் அதை பிலீவ் பண்ணார்னா புது ஆர்ட் இப்போ என்ன பண்ணும் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? இவ்வளோ பர்சன்டேஜ் தான் பிரதர் பம்ப் ஆகுதான். இந்த பம்ப்லாம் அவர் பார்த்துப்பாரு, நீ என்ன பண்ணு. நான் ஒன்று சொன்னேன் அண்ணங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, அது அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரோ தெரில. என் ஒய்ஃப் வெளில வந்து என்ன திட்டுறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அண்ணா நீங்கள் செத்தே போயிட்டீங்கன்னா கூட ஒன்று நான் கூப்பிட்டு வந்துடுறேன், நான் கவலைப்படாதீங்க அப்படின்னு. என்னடா இப்படி சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப பயந்துருந்தார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் செத்தாலும் உங்களை உயிரோட எழுப்புவேன் நான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ செத்தாலுமே நான் உங்களை கூட்டின்னு வந்துடுறேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்றது சொல்லும் போது அவர் பார்த்தாரு. அப்புறம் என் ஒய்ஃப் வந்து வெளில திட்டுறா, அவரே பயத்தில் இருக்காரு, நீ செத்தா கூட்டின்னு வந்துடுவேன்னு. அந்த மாதிரி என்ன பிரச்சனைனா, நமக்கு ஒரு பாயிண்ட் புரியல, யாருடைய இதில் நம்ம பிறக்கலையா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உங்கள் அப்பானால பிறக்கலை. இன்னும் பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் பச்சை பச்சையாக சொன்னாதான் புரியும். பாருங்க இப்போ இங்கிலீஷில் வாசிங்க. He made to be the true selves. He made to be the true selves, their child of God selves. These are the God begotten. These are the God begotten, not blood begotten. These are the யாரை சொல்றாங்க? நம்ம யார் begotten-னா God begotten, not blood begotten, not flesh begotten, not sex begotten. புரியுதா? செக்ஸ்னா எல்லாருக்கும் புரியுதா? உங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து செக்ஸ் பண்ணதுனால நீ பிறக்கலையா, பக்கத்தில் பஸ் சொல்ல, அதனால நீ பிறக்கலை. எத்தனை பேருக்கு புரியுது? சரி, இப்போ நான் திருப்பி கேட்குறேன், யார் உங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்ததுனால இங்கே பிறக்கலை? கை தூக்குங்க. எங்கே பா? இப்போது நான் இப்படி கேட்கும் போது ஜீசஸ் இங்கே இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாரு? இப்படி தூக்கியிருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அவர் எதில் பிறக்கலை? ஜோசஃபோட சீடில் பிறக்கல. எங்கேருந்து பிறந்தாராம்? புரியுதா? நான் இவ்வளோ பேசிட்டு உனக்கு கேட்குறேன், அப்பயாவது ஒருத்தன் தைரியமாக தூக்குவான்னு பார்த்தா கிரேஸ் மட்டும் ஒரு அறைக்கு வந்துச்சு. இப்படி என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? யார் பிகாட்டன்? நீ காட் பிகாட்டன். பக்கத்தில் போய் சொல்லு.
அந்த வித்தில் வரலப்பா. புரியுதுங்களா? இப்போ நான் ட்ரினிக்கு அப்பான்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. இல்லை, நான் ட்ரினிக்கு அப்பாவா நடிச்சுன்னு இருக்கேன். யார் அவருக்கு அப்பா? அவர் தான். அவருக்கு இந்த பூமியில் இப்போ ட்ரினிக்கு அப்பாவாக நடிக்கிறது யார்? நான். ஆனால் எனக்கும் சரி, ட்ரினிக்கும் சரி, என் மனைவிக்கும் சரி, யார் தான் அப்பா? புரியுதுங்களா? இன்னும் ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம், உங்களுக்கு யாரும் சொல்லாத ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்கா, உங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருக்கா? அந்த மாதிரி இயேசு வந்து நம்ம அப்பா, அவரோட அப்பா. அதனால் அப்பா தாத்தா அதெல்லாம் இல்லை. இயேசுக்கும் அவர் யார் தானா? அப்பா தான். உனக்கும் யார் தான்? அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிச்சு. ஸோ இது உனக்கு புரிஞ்சாலே பிரதர், இந்த காலு குடையுது பிரதர். நேற்று எங்கள் அம்மா போயிட்டு ட்ரிப்ஸ் எதுன்னு இப்படி படுத்துருந்தாங்க. ஏன்னா கால் என்ன ஆச்சு, குடையுது. கால் குடையலாம், அதில் எந்த அவமானமும் இல்லை. வலி வந்துச்சுன்னா அப்படியே நீ பாவம் செஞ்சுட்ட அந்த மாதிரி சொல்ல. ஆனால் நீ ஒன்று மறந்துட்ட, நீ யாரால் பிறக்கலை? மனுஷனால் பிறக்கலை. யாரால் பிறந்திருக்க? தேவனால் பிறந்திருக்க. இது மட்டும் வாழ்க்கையில் புரிஞ்சிச்சுன்னா எந்த வியாதியும், எந்த ஒரு சின்ன தலைவலி கூட உனக்கு என்ன பண்ண. இப்போ நான் இவ்வளோ பேசினப்ப தெரியுதா? உனக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு? நீ தான். அவ்வளோதான். என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், நீ தான் உனக்கு வர பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா நீ யாருன்னே தெரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க பிரதர், வாழ்ந்துட்டுருக்க. எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அடுத்தது 1 கொரிந்தியர் 15:45 போங்களேன். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் என்ன ஆனானா? ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஸ்மித் இங்க வாங்கலேன், டக்குன்னு வா, சீக்கிரம் ஓடி வா. முந்தின மனுஷனாகிய ஆதாம், இவர் தான் யாரு? ஆதாம். இவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் படுப்பா, ஃப்ளாட்டா படுறா, கீழே படுறா. என்னடா அப்படியே படுக்கிற, உன்னை உழலாம் சொல்லியே, ஸ்லோவாக கூட படுத்துருக்கலாம். படு ஃப்ளாட்டா படு. ஸோ முந்தின மனுஷனாகிய ஆதாம். ஸோ இவர் என்ன பண்ணாராம்? ஆண்டவர் இதெல்லாம் கையால் செஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு? சுவாசத்தை ஊதி என்ன பண்ணாரு? முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஊதின பேர் என்ன ஆயிட்டானா? ஜீவ ஆத்மா ஆனா. எத்தனை பேருக்கு புரியுதா இது வரைக்கும்? முந்தின மனுஷன் ஆதாம எப்படி படைச்சாரு? சுவாசத்தை ஊதின உடனே அவர்கிட்ட இருந்த ஜீவன் இவனுக்கு போய் இவன் என்ன ஆயிட்டான்? ஜீவ ஆத்மா ஆனா. இவன் தான் யாரு? ஆதாம். புரியுதா? அப்போ பிந்தின ஆதாம் யார்? அது பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாராம்? ஜீவ ஆத்மாலாம் ஆவலையாம். என்ன ஆனாரு? உயிர்ப்பிக்கிற. புரியுதா? நிஜமா புரியுதா? முந்தின ஆதாம் ஜீவாத்மா ஆனா, பிந்தின ஆதாம் எப்படி ஆகல? யாரோ லைஃப் கொடுத்து என்ன பண்ணல, லைஃப் வரல, அவரே லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டா என்ன பண்ண இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அவரு யார்கிட்ட ஜீவனை பெற்று உயிர்ப்பிக்கல, அவரு மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற ஆவியா இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? வந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் அடுத்த வசனம் வாசிச்சா உனக்கு இன்னும் புரியும். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம். சரி, 7 வாசிங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். பிந்தின மனுஷன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த. இந்த வசனம் படி இருந்திருந்தா அங்க இயேசு பிறக்கும் போது ஏஞ்சல்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது இயேசு எப்படி வந்திருக்கணும்? வானத்திலிருந்து இப்படி வந்து இப்படி இறங்கி இருக்கணும். வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படியே வந்தாரு? இல்லை. அவர் எப்படி வந்தாரு? அதே பர்த் கேனலில் தான் என்ன பண்ணாரு? எப்படி நம்மலாம் அம்மா வயிற்றிலிருந்து வருவோமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணார்?
வந்தார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவர் எப்படி பிறக்கல? ஜோசப்னால என்ன பண்ணல? பிறக்கல. அந்த வித்துனால பிறக்கல. சீடை என்ன பண்ணிட்டார்? விதைய மாற்றிட்டார். புரியுதுங்களா? கண்ணின் வயிற்றில் என்ன பண்ணார்? வந்து பிறந்தார். எப்படி பிறந்தார்னா, ஒரு வானத்திலிருந்து அந்த விதை வந்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? சரிப்பா, தேங்க்யூ. இது ஒரு ரொம்ப உனக்கு புரிய வைக்கிறதுக்காக இல்லை, உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கண்ணியின் மரியாள் வயிற்றில் பிறந்த இயேசு, அந்த பிறப்பும் இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா? தேவனாலே பிறந்தவர்கள். யாரை பற்றி போட்டிருக்கு? இது ரெண்டும் ஈக்குவலான பிறப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? நீ உன்னோட பிறப்பு திரும்பி தேவனால் பிறந்த பிறப்பு எது கூட சமமா? கண்ணின் வயிற்றில் இயேசு வந்து பிறந்த பிறப்பும் நீ தேவனால் பிறந்தது ரெண்டும். இப்படி போய் நான் வேறு ஏதாவது சர்ச்சிலையோ இல்லை வேறு ஏதாவது சர்ச்சில் இதை கேட்டாங்கன்னா உன்னை என்ன பண்ணுறாங்க? கல்லிருந்து கொல்லத்தக்கதான ஒரு வார்த்தையை சொல்லிட்டப்பா நீ அப்படின்னு என்ன பண்ணும்? ஏன்னா புரியுதுங்களா? ஏன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க? கண்ணின் வயிற்றில் வந்து பிறந்தது தேவன் பிறப்போட உன் பிறப்பை கம்பேர் பண்ணுறியா? நான் கம்பேர் பண்ணல, அதுதான் உண்மை. எப்படி பிறந்திருக்குமா? தேவனாலே. இன்னும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? நீ புருஷனோட சித்தத்தினால புருஷனோட வித்துனால பிறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவரு கண்ணின் வயிற்றிலே என்ன பண்ணார்? புரியுதா? ஏன்னா உன் வித்தை அங்கேருந்து மாற்றி எங்கே ஜாயின் பண்ணோம்? அதனால சீடை எங்கேருந்து வர வைக்கல? மனுஷங்கிட்ட இருந்து வர வைக்காம வானத்திலிருந்து, பிதாவின் இடத்திலிருந்து, கர்த்தர் இடத்திலிருந்து வந்த வித்தா வந்து நமக்கு முதல் பேரானவரா அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம்? வந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ யாரால பிறந்த? தேவனாலே. புரியுதா? சரி, அடுத்தது 48. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். இப்போ நான் கேள்வி கேட்குறேன். இதில் ஒரு 2-3 காரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும். யார் மண்ணானவன் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி, யார் மண்ணானவன்? கரெக்டாக சொல்லுங்க. ஆதாம். மண்ணானவன் ஆதாம் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் யார்? அது சரிதுங்க. மண்ணானவன் ஆதாம், மண்ணானவர்கள் யாரு? உலகத்தார். நம்ம அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சத்தியத்தை மாற்ற வேண்டிய டைமு. ஏன்னா நீ இன்னும் என்ன இல்லை? மண்ணானவனா இல்லை, நீ எப்படி ஆகிட்ட? வானத்துக்குரியவன் ஆகிட்ட. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படின்னா உலகத்தாரோ அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ. யார் வானத்துக்குரியவர்? அடுத்த கேள்வி, யார் வானத்துக்குரியவர்? இயேசு. யாருக்குரியவர்? வானத்துக்குரிய. சரி, வானத்துக்குரியவர்களும் யார்? அது வானத்துக்குரியவர்களும். இப்போ இந்த 3 கேள்வியை ஷார்ப்பாக சொன்னேன். 4வது கேள்வியில் நானாக இருக்க வாய்ப்பில்லை. இப்போ அதுதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனை. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஆதாமு, அடுத்து மண்ணானவர்கள் யார்? இயேசுவை அறியாத மக்கள். அப்போ வானத்துக்குரியவர் யார்? அவரு. வானத்துக்குரியவர்கள் யாருங்க? அது இப்போ யாராவது இல்லாதவங்களை பற்றி இவங்க போடுவாங்களா? யார் அது? நாம தாங்க. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ அடுத்த வசனம், மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளும். பக்கத்தில் பார்த்து சொல்லி, இவ்வளோ நாள் எந்த சாயலை போட்டுனுக்கிற? மண்ணான சாயல போட்டு. ஆதாமோட சாயலை போட்டுன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் சுத்தின்னு இருக்க. அதை போட்டு சுத்த தெரிஞ்ச உனக்கு வானத்துக்குரியவருடைய சாயலையும் அணிந்து கொள். பக்கத்தில் பார்த்து சொல்லு, வானத்துக்குரியவருடைய
சாயலை அணிந்து கொள். புரியுதுங்களாங்க? இப்போ நான் ஒருத்தனை படுக்க வச்சனே, அவன் என்ன, அது ஆதாம். யார் அவன்? ஆதாம். ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? ஜீவ ஆத்மாவாக என்ன பண்ணிட்டாரு? படைச்சிட்டாரு. ஜீவ ஆத்மாவாக படைச்சதுனால அவன் என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி விழுந்துட்டதுனால, ஏன்னா அவன் வித்து எப்படி வந்தது? மனுஷர்கள் கூடிய ஜீவ ஆத்மாவா வந்ததுனால அந்த வித்து என்ன ஆயிடுச்சு? விழுந்துருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு, அடடே என்ன பண்ணக்கூடாது, இப்படிலாம் பாடினா சரி வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? மண்ணானவனுடைய சாயலை பிடுங்கி அவருடைய விண்ணானுடைய சாயலை என்ன பண்ணிட்டார்? வச்சுட்டு இப்போ நம்ம எப்படியா மண்ணுக்குரியவர்கள் யார் இல்லை, விண்ணுக்குரியவர்கள். பார்த்து சொல்லு, மண்ணுக்குரியவர்கள் இல்லை, யாரு? இது உன் வாழ்க்கையில் புரிஞ்சாலே எந்த காரியமும் புரியுதுங்களா? நானும் நாளைக்கு சாவர மாதிரி இருக்கேன், அப்படி தானே? பக்கத்தில் பாச, நானே நாளைக்கு சாவர மாதிரி இருக்கேன், எனக்கு விண்ணில் இருந்தான்னு மண்ணில் இருந்தான்னு அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்துட்டு போயிடுறேன். ஏன்னா யாருமே பாருங்களேன், நிறைய பேர் பார்க்குறேன், யாருமே இங்கே இல்லை. சில பேர் நல்லா கேட்குறீங்க, அவங்கள சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு வார்த்தை இன்னும் போய் ஆர்ட்டில் என்ன பண்ணல, ரீச் ஆகலை. அதுதான் டிஃப்ரென்ஸ். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ மண்ணானுடைய சாயல் நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சரி, 1 கொரிந்தியர் 3 போங்களேன். மேலும் சகோதரரே, இருங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம். 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. யார் சொல்றா? பவுல் சொல்றார். உங்ககிட்ட நீ இருந்த வருஷத்துக்கும் உன் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பார்த்தா நீ என்ன இருந்திருக்கணும்? டாக்டராக இருந்திருக்கணும். எப்படி இருக்கிற? இன்னும் பால் சூப்பர போதகர்லாம் இருந்திருக்க வேண்டிய ஆளு, நீ ஆவிக்குரிய விஷயம்லாம் உங்ககிட்ட பேசவே முடியலப்பா. உங்ககிட்ட எப்படி பேச வேண்டியதாக இருக்கு? குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேச வேண்டியதா பாருங்களேன். ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடன் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அடுத்தது, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால், பக்கத்தில் பார்த்து சொல்லு, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் பால் உண்ணுகிற குழந்தையா இருந்தீனா உனக்கு என்ன இல்லையா? பலன் இல்லை. நீங்கள் பலன் இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு போஜனம் கொடாமல், ஆக்சுவலா ஆக்சுவலா அவர் என்ன கொடுக்க வந்திருக்காரு? ஒரு வெயிட்டான ஸ்ட்ராங் மீலை கொடுக்கலான்னு, ஹெவி பிரியாணி ஃபுல் மீல்ஸ் உனக்கு கொடுக்கலாம் என்ன பண்ணியிருக்காரு? வந்திருக்கிறாரு. ஆனால் நீ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஃபுல் மீல்ஸ்லாம் அந்த பாலை கலக்கி கொடுமா அப்படின்ட்டு பாலை கலக்கி என்ன பண்ணாரு? கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்தது பாருங்க, இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் எப்பொழுதும் உங்களுக்கு இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அடுத்தது 3, பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். என்னென்ன இருக்கான்? பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே. யோனத்தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் போது ஃபோன் பண்ணார் எனக்கு. ஃபோன் பண்ணி அப்போ தான் நான் இந்த வசனத்தை படிச்சுட்டு இப்படி வச்சுட்ட பிறகு தலைவர் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லும் போது அண்ணன் இப்படிலாம் பயந்து சொல்லியிருந்தார், எனக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படி. அப்போ நான் சொன்னேன், பவுல் ஒரு இடத்துல ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு, நான் தெரியும். என்ன கெட்ட வார்த்தைன்னா, மனுஷனை பார்த்துட்டு மனுஷன் மாதிரி என்ன பண்ணாத, நடந்துக்காதரா அப்படின்னு. நம்மளாம் ஒருத்தன் என்ன பண்ணுவோம், டேய் மாடு மாதிரி பண்ணாதரா, பன்னி மாதிரி பண்ணாதரா அப்படி தான் திட்டுவோம். அவர் என்ன சொல்கிறாரு? டேய் மனுஷன் மாதிரி என்ன பண்ணாத. புரியுதுங்களா? ஏன் நான் அவருக்கு அது சொன்னேன்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு? பயத்தை உள்ளே விட்டாரு. பயந்துட்டு என்ன பண்ணுறாரு? அந்த சுச்சுவேஷனில் பேசும்போது பவுல் நம்மளை பார்த்து என்ன ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாருனா, அந்த கெட்ட வார்த்தை மட்டும் கேட்டுக்கோங்க. என்னன்னா மனுஷன் மாதிரி இருக்காதரா. அப்போ அண்ணன் சொன்னார், சரிப்பா சிரிச்சிட்டு நானும் இனிமேல் அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண. என்னன்னா அது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா
மற்ற எல்லாமே. இப்போ நீ யாரையாவது திட்டணும்னா என்ன பண்ணலாம்? டீசெண்டாக கேட்ட மனுஷன் மாதிரி, நம்ம சர்ச்சில் சொல்கிறேன், வேற எங்கேயாவது மனுஷன் மாதிரி என்ன பண்ணாத, பிஹேவ் பண்ணாதீங்க பிரதர். யார் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க? ஆவின். எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க? நான் சும்மா சொல்ல, என்ன சொல்றாரு? மாம்சத்துக்குருவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அடுத்து இதை வாசிங்களேன் ஆங்கிலத்தில். The first one, நம்ம முன்னாடி வாச்சோம்ல 1 கொரிந்தியர் 15:48. The first one made from dust, as a race of people just like him, who are also made from dust. The one sent from heaven as a race of heavenly people who are just like him. புரியுதுங்களா? மண்ணுக்குரியவர்கள் எப்படி இருக்காங்க? மண்ணுக்குரியவங்க மாதிரியே இருக்காங்க. ஆனால் எவன்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை மாதிரி எவன் பீப்புள் மாதிரி ஒரு குரூப் என்ன பண்ணு இருக்கு. யாரை மாதிரியானா அவரை மாதிரியே. யாரை மாதிரி? இயேசு கிறிஸ்து மாதிரியே இந்த பூமியில் இருக்கிறதுக்கு தான் உன்னை என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, நான் இயேசுவா அப்படியா சொல்லிவிட்டீர்கள் பிரதர்? நான் சொல்லலை பிரதர், சத்தியம் என்ன பண்ணுது அதை தான் சொல்லுது. இயேசு மாதிரி நம்மளுடைய அப்பாவோட பிதாவோட ஒரு ட்ரீம் என்னன்னா, எனக்கு இருக்கிற ஒரு குமாரன் மாதிரி அநேக குமாரர்கள் உண்டாக வேண்டும், உருவாக்க வேண்டும் தான் நம்மளை என்ன பண்ணார், படைச்சார். எத்தனை பேருக்கு புரியுது? இது உனக்கு உன் மண்டையில் உன்னோட இதில் ஏறிடுச்சுனாலே எல்லாமே தெளிய ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அடுத்தது எபேசியர் 4:24 போங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புரியுதா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, பக்கத்துல சொல்லு, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. புரியுதுங்களா? நம்ம அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு திரும்பி என்ன பண்ணிருக்கோம்? புது மனுஷனா அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம யாரால பிறக்கல? மனுஷனால பிறக்கல. யாரால பிறந்திருக்கோம்? அவ்வளோதான். இது உனக்கு வாழ்க்கையில் என்னைக்கும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. அடுத்தது இப்போ பாருங்களா, ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்காங்க. And that you put on the new man. புரியுதுங்களா? சட்டையை எடுத்து இப்படி போடுற மாதிரி now you put on the new man. பக்கத்தில் பார்த்து சொல்லு, சட்டையை போடுற மாதிரி எடுத்து என்ன பண்ணு, புதிய மனுஷனை போட்டுக்கோ. இன்னும் நீ எப்படி இருக்க? ஆதாமுடைய சாயலில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க. இப்போ என்ன டைம்னா, ஆதாம் சாயல் அந்த சட்டையை என்ன பண்ணு, இப்படி கழட்டி. ஆனால் புரியுதாண்ணா? வீட்டுக்கு போயிட்டு ஆதாமோட சட்டையை கழட்டி ஆண்டவர் என்ன பண்ணா, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சட்டையை எடுத்து என்ன பண்ண. அவ்வளோதான். இந்த ஒரு வசனம் உங்களுக்கு என்றைக்கும் திரும்பி நீங்கள் அந்த ஐசியூலே போனாலும் நான் ஃபோன் பண்ணி ஒரே வார்த்தை தான், நவ் புட்டாந்த புது சட்டை எடுத்து போடு. அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த காரியத்தை நீ மறக்கவே, இந்த சட்டையை அவுத்து வச்சுட்டு ஆதாம் மாதிரி மனுஷன் மாதிரி இருக்காதரா, யார் மாதிரி ஆகு, இயேசு மாதிரி அப்படின்றத நீ உனக்கே என்ன பண்ணிக்கணும், சொல்லிக்கணும். அடுத்தது இருங்க 2 பேதுரு 1:2 வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. புரியுதுங்களா? தேவனை என்ன போட்டிருக்கு?
தேவன் அப்பாவையும் இயேசுவையும் அறிகிற அறிவுனால உனக்கு என்ன பண்ணுமா? 2 காரியம் உண்டாகும். ஒன்று கிரேஸ், இன்னொன்று சமாதானம். கிரேஸ் அண்ட் ஷாலோம். புரியுதுங்களா? கிரேஸ்னா என்னது? கிருபை. ஷாலோம்னா என்னது? சமாதானம், பீஸ். இந்த தேவனை நீ அறிந்து கொண்டுற அறிவு வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையில் கிருபையும் பெருகும், எந்த ஒரு சஞ்சலம் தவிப்பு எதுவுமே இல்லாமல் என்ன வரும்? சமாதானம் உண்டாகும். எத்தனை பேருக்கு புரியுது இது? முதல்ல. அடுத்தது 3 பாருங்களேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது சரிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் வாசிப்போம். அவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜீவன்னா என்னது? லைஃப். நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும், இந்த 2க்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளிச்சு. புரியுதுங்களா? என்ன தந்திருக்கான் சொல்லுங்க? திவ்ய வல்லமை. எதுக்காக? நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்னன்னா A to Z, ஆ முதல் அக்கு வர உனக்கு எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிடுச்சான்? அவரை அறிகிற அறிவு உனக்கு கொடுத்துரும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஆரம்பத்துலேருந்து என்ன பார்க்குறோம்? அவரை அறிகிற அறிவு, அவரை விசுவாசிக்க வேண்டிய விசுவாசம், அவர் நாமத்து மேல் உள்ள விசுவாசம் உனக்கு இருந்தாலே அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி உனக்கு என்ன பண்ணாராம்? அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? அவரை அறிகிற அறிவு தான் உனக்கு தேவையே தவிர வேற எந்த குவாலிட்டியும் உனக்கு தேவையில்லை. புரியுதா? நீ எதுவுமே செய்யாமல் இருந்தால், நீ பாவம் செய்யாமல் இருந்தால், அப்படிலாம் என்ன பண்ணல, எந்த வசனத்திலே சொல்லல. ஒன்று தான் சொல்லியிருக்கு, அறிகிற அறிவு. அப்போ எது பாவம்? அவரை அறியாது இருக்கிறது தான். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அடுத்தது 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு, திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு, டிவைன் நேச்சர். பக்கத்தில் பார்த்து சொல்லு. டிவைன் நேச்சர் அப்படின்னா என்னது? திவ்ய சுவாபம். உனக்கு ஒரு சுவாபம் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒரு சுவாபம் இருக்கு. அந்த சுவாபம் இல்லை நம்மளுடைய ஒரிஜினல் சுவாபம், டிவைன். ஆண்டவருடைய சுவாபம் என்னது? பெற்றுக்கொள்ள வாசிங்களேன். திவ்ய சுவாபத்தை பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்படப்படும் இல்ல, அப்படிலாம் இல்ல, அளிக்கப்பட்டு இருக்கிறது. கொடுத்தாச்சு, இனிமே கொடுப்பாரு, 2ஆம் வருகையில கொடுப்பாரு. அப்படிலாம் எங்க எதுவுமே இல்ல, ஆல்ரெடி கொடுத்தாச்சு, கிவன். புரியுதுங்களா? அவருடைய சாபத்தை தரிக்காம இருக்கிறது தப்பு. யாருடைய தப்பு? நம்மளுடைய தப்பு. அது நமக்குள்ளதான் இருக்கு. புரியுதுங்களா? அதை வெளிக்கொண்டு வராத தப்பு யாருடைய தப்பு? நம்முடைய தப்பு. ஸோ நம்ம எந்த நேச்சரில் இருக்குமா? டிவைன் நேச்சர், திவ்ய சுவாபம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, நீ பாவியாக நடிக்கிற, ஆனால் உன்னோட ஒரிஜினல் இது என்ன? நீதிமான் நீ. புரியுதுங்களா? பாவியாக நடிச்சுன்னு தான் இருக்கே தவிர உன்னோட டிவைன் நேச்சர் என்ன? நீதிமான். நீ ரைச்சியஸ் மேன். ஏன்னா நீ ஏதோ ஒன்று ரைச்சியஸாக செஞ்சதுனால இல்லை, அவர் உன்னை நீதியாகவே என்ன பண்ணிட்டார்? மாற்றிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அடுத்தது. சரி, இது விடுங்க. ஆ 23 1 பேதுரு. அடுத்தது அழிவுள்ள வித்தினாலே அல்ல. இருங்க, இவ்வளோ நேரம் வாசிச்சது 2 பேதுரு. இப்போ 1 பேதுருக்கு போங்க. நான் லைனாக போகிறதுனால அப்படியே வாசிச்சுன்னே போயிடுவாங்க. 1 பேதுரு 1:23.
எடுத்துக்கோங்களேன், எல்லாரும் கண்ணில் எடுத்து பாருங்க. 1 பேதுரு 1. இப்போ பாருங்க, என்னோட செய்தியோட மெயின் வசனமே இந்த வசனம் தான். இப்போ தான் செய்திக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் பயந்துருப்ப. செய்தியோட மெயின் வசனமே தான். நீ எந்த வசனத்தை வேணால் மறக்கலாம், இந்த வசனத்தை வாழ்க்கையில் மறக்கவே. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. இருங்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? எப்படியா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிற ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்க. புரியுதா? தேவனாலே பிறந்தவர்கள் சொன்னேன், உனக்கு சரியா புரிஞ்சிருக்காரு. இந்த வசனம் புரியுதா பிரதர்? எப்படி பிறக்கலையா நீ? அழிவுள்ள வித்தினால பிறக்காம என்றென்றைக்கும். எப்படியா? இங்கே இப்போ நின்றுச்சுன்னா அது என்றென்றைக்கும் எப்படி இருக்கும்? நிற்கும். அதை நீ ஆட்டவும் முடியாது, அசைக்கவும். என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய. யாரு தேவ வசனம்? இயேசு கிறிஸ்து. தேவ வசனமாகிய அழிவில்லா வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்க. மறுபடியும் ஜெனிப்பிக்கனா ரீஜெனரேட்டட். புரியுதுங்களா? உன்னை மறுபடியும் ஒரு புது மனுஷனா என்ன பண்ணிட்டார்? மாத்திட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? இப்போ இந்த வசனம் நம்ம நிறைய சர்ச்சில் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அடுத்த ஒரு வசனம் வருது பாருங்களேன், ஷாம வசனம். இப்போ நீ பார்த்தவொன்னே உனக்கே தெரியும். பாருங்கள், இப்போ வாசிப்போமா? நீங்கள் அந்த பெந்தகோஸ்தே பீப்புள் வாசிக்கிற மாதிரி வாசிப்பீங்களா? இப்போ வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. இல்ல இது அதே வசனம் தான். இது வாசிங்க, 24 வாசி. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கிறிஸ்தவத்தில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான வசனம் இந்த வசனம் தான். உனக்கு தெரிலனா பரவாயில்ல, பக்கத்தில் பஸ்ஸில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா மாம்சம் எல்லாம் எப்படி இருக்கான்? புல்ல போல இருக்கு. இப்போ எதுனா இது ஒன்றுமே இல்லை, செத்து போகுது, இஷ்டத்துக்கு இரு, அதுவும் இல்லாமல் இதை மதிக்காத, இதுக்கு வேல்யூவே இல்லை, இதுதான் பிசாசே அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த வசனம்? இந்த வசனம். நான் இது ஒரு கதை சொல்கிறேன் பாருங்களேன். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் என்ன பண்ணிச்சான்? உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. அவ்வளோதான். இது என்ன ஆகிடும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படின்னு நடுவில் இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து கிறிஸ்துவம் என்ன ஆயிடுச்சு? இப்படி தூக்கி பிடிச்சி. இப்போ நான் வாட்ச முன்னாடி இருக்க 23 கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் வாசிக்க போகிற 26 நீ கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. சாரி, 25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. புரியுதுங்களா? இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, இது மூணுத்தையும் ஒரே பேஜில் போட்டு காட்டுறேன் பாருங்களேன், உங்களுக்கு புரியும். இப்போ அழிவுள்ள, இப்போ வாசிங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லா வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். போதும். இது யாரை பத்தி சொல்லுது? நம்மளை பத்தி சொல்லுது. இப்போ 24 இப்போ வாசிங்க. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. அடுத்தது இப்போ வாசிங்க. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அடுத்தது உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்ட வசனம் பக்கத்துல பலார்னு விட்டு சொல்லு. இவ்வளோ வருஷமா 6 வருஷமா மூச்சு பிடிச்சி அறிவிக்கப்படுற வசனம் இதுவே. புரியுதா?
இப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு நடுவில் ஒரு வசனத்தை எடுத்து ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் இல்லை புஷ்ஷுன்னு என்ன பண்ண போகிறேன் போகிறேன்ற பேசுனது ஏன் தப்பா இல்லை பேசினவங்கள தப்பா? புரியுதுங்களா? நடுவில் மட்டும் வித்தியாசமாக வசனம் என்ன பண்ணல சொல்லலை. இப்போ உங்களுக்கு ஆங்கிலத்தில் இதில் வாசி காட்டுறேன் பாருங்களேன், வாசிக்கிறீங்களா? having been born again not of corruptible seed but incorruptible through the word of God which lives and abides forever. which lives and abides forever. அப்படி நிறுத்தல சென்டென்ஸ். because all flesh is as grass and all the glory of the man as the flower of the grass. The grass withers and its flowers falls away. And its flower falls away, but the word of the Lord endures forever. Now this is the word which by the gospel was preached to you. இது மொத்தமாக படித்தாதான் தெரியும். எப்பா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு? அழிவில்லாத வித்து என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமா இருக்கிற காரியத்தினால உன்னை என்ன பண்ணிட்டாரு? ஜெனிப்பித்திட்டாரு. ஆனால் இந்த சரீரம் எப்படி இருக்கான்? புல்லை போலவும் பூவை போலவும் அது உதிர்ந்து என்ன வேணா ஆகலாம். ஆனால் உனக்கு அப்படி கிடையாது தம்பி. பக்கத்தில் பார்த்து உனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நீ எதனால் ஜெனிப்பிக்கப்பட்டியா? தேவ வசனமாகிய இயேசு கிறிஸ்துனால ஜெனிப்பிக்கப்பட்டதுனால word of the Lord endures forever. Now this is the word. இப்போ தமிழில் வாசிக்கணும்னா கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறோம், உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இது. எத்தனை பேருக்கு புரியுது? அவ்வளோதாங்க. புரியுதா? இவ்வளோ நாள் இந்த ஒரு வசனத்தை எடுத்துட்டு எவ்வளோ ஏமாத்து வேலை காட்டி. ஏன்னா நான் ஏமாத்துனாங்க மறைச்சாங்க அப்படின்லாம் இல்லை, கண்ணிலேயே படாது பாருங்க. அது என்னன்னா அவர்களோட அறியாமை தான். ஏன்னா நம்ம எப்போவுமே எப்படி படிக்கணும்? முழுசாக படிக்கணும். ஒரு வசனத்தை பிடுங்கி பிரசங்கம் பண்ணால் இதுதான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ 23, 24, 25 எதை சொல்ல வருதுன்னா, எப்பா உன் சரீரம் அழிவுக்குரிய சரீரம் இல்லை, அழிவில்லாத வித்துனால உன்னை என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் ஜெனிப்பித்துட்டாரு. அதனால இந்த சரீரத்துக்கு அழிவே இல்லை. ஏன்னா இந்த சரீரத்தோட ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? சிங்காசனத்தில் வீட்டு இருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் சுவிசேஷம். அதுதான் இப்போ உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இதனால் உனக்கு பயம் அவசியமே இல்லை, அங்கலாய்ப்பு தேவையே இல்லை. ஏன்னா உன்னோட வித்தையே உன்னோட சீடையே என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டு தேவனாலே மறுபடியும் பிறந்தவர்களா யார் இருக்கும்? இந்த பிரதர் மட்டும், இந்த பிரதர் சர்ச்சுக்கு ஒழுங்காக வந்தா அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் 2-3 காரியம்தான். அவர் அறிகிற அறிவு, அவரோட ஞாமத்தை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவா. அவ்வளோதான். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருக்கும் ஒருத்தரும் பார்த்து சொல்கிறேன். எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, செல்லாஸ்டராக இருந்தாலும் சரி, யோனத்தானா இருந்தாலும் சரி, கேல பிரதராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு சோர்வோ உடல்நல குறைவு வரும்போது 1 பேதுரு 1:23 நீங்கள் மறக்கவே கூடாது. அந்த வசனத்தை எடுத்து என்ன பண்ணுங்க? ஆப்ரேட் பண்ணுங்க. அதில் என்ன பண்ணுங்க? ஆப்ரேட் பண்ணுங்க. நான் என்ன இல்லை, அழிவுள்ள வித்துனால வரல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாக இருக்கிற வித்துனாலே, தேவ வசனமாகிய வித்துனாலே என்ன பண்ணியிருக்கேன்? அவ்வளோதான். இது எனக்குரியது அல்ல. டாக்டர் ரிப்போர்ட் சொல்லலாம், பிரதர் சாரி பிரதர், என்ன சொல்லு, சாரி பிரதர் உங்கள் ரிப்போர்ட்டு தப்பு. அந்த மாதிரி சொல்கிறது எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? உங்கள் ரிப்போர்ட்டு தப்பு. நான் யார் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு செட்டே. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கான்ஃபிடெண்ட்டாக இரு. அதுக்குன்ட்டு திமிரா என்ன பண்ணாத, கைண்டாக என்ன பண்ணலாம். இது என் சரீரத்துக்கு ஒப்பாது பிரதர், என்ன சொல்ல, இதெல்லாம் எனக்கு ஒப்பாது. என் ஆர்ட்டே வீக்குன்றியா?
நான் யார் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ண, அதுதான் புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இன்னுமே உடல் சோர்வு வருமா? வராது. வராதுன்னு சொல்கிறது கூட வாய் வர மாட்டேங்குது. வராது சொல்லு, பக்கத்தில் பார்த்து சொல்லு. வராது, வரவும் கூடாது. ஏன்னா உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? சரி, எல்லாரும் அப்படியே எழுந்துன்னு இருப்போம்.